ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹலீம் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹலீம் சீட்ஸில் பண்ணக்கூடிய லட்டு. இதுக்கு தமிழ் நேம் சாலியா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது விலையும் ரொம்ப கம்மி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கும். இது பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கப்புறம் தாய்ப்பால் ஊறுறதுக்கெலாம் கொடுப்பாங்க. இதில் பாயாசம் கூட பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபியில் சொல்கிறேன். ரத்தம் குறைவாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு கூட இந்த லட்டுவை சாப்பிட்லாம். அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்தது. கூடவே இதில் வைட்டமின் சி, வைட்டமின் இ இது போன்ற நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். நம்ம விலை உயர்ந்த நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த ரெசிப்பியில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை மாதவிடாய் பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இது சாப்பிடும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு பீரியட் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதில் புரோட்டீன் சத்துக்களும் நிறையவே இருக்குது. கூடவே இந்த ரெசிபி நம்ம சாப்பிடும்போது உடலில் உஷ்ணத்தன்மை அதிகமாகும். அதனால் கஃப், கோல்டு இதெல்லாம் இருந்தால் கூட சரியாயிரும். மெயினாக குளிர்காலத்தில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெயில் காலத்துலேயும் சாப்பிடலாம், லிமிட்டாக சாப்பிடலாம். இது உடலுக்கு சூடு தரதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு இது போல தான் இருக்கும். எள்ளுலேயே ப்ரௌன் கலர் எள் இருந்தால் எப்படி இருக்கும், அது போல தான் இருக்கும். இது உங்களுக்கு அக்கம் பக்கத்து கடைகளில் கிடைக்கலன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஹலீம் சீட்ஸ் நான் ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இதுக்கே நம்மளுக்கு 35 லட்டு கிடைக்கும். இதை நம்ம ஊற வைக்கணும். நம்ம சப்ஜா சீட்ஸ்லாம் உப்பி வரும்ல, அதே போல் இதுவும் நல்லா உப்பி வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஹலீம் சீட்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது முங்குறது அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சிடணும். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை மற்ற சாப்பாடுகளோட சேர்த்து கூட சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இது போல் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இது இப்போவே நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதை ஊற வச்சு 2 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே நல்லா இது போல் உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நல்லாவே முழுமையாக ஊறிடும். இப்போ இதை மூடிட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட சைஸை விடவே நல்லா டபுளாக இருக்குல்ல. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு முழுமையாக உப்பி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் வெல்லம் சேர்க்கணும். துருவின வெல்லம் சேருங்க. 1 கப் அளவு ஹலீம் சீட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கணும். அதுதான் ரேஷியோ. நான் அரை கப் அளவுக்கு ஹலீம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். துருவிட்டு வெல்லத்தை அளந்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த வெல்லம் இந்த நெய்லேயே நல்லா கரைஞ்சிரும். ஸ்லோலேயே வச்சுட்டு, அதாவது சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. அப்போ இது சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், லேசாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக கரையணும், கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், முழுமையாக வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்கிற ஹலீம் சீட்ஸை இதில் சேர்த்துடணும். அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இடையிடையில் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கலந்துக்கிறலாம். இப்போ இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போல் இது நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு நட்ஸோட பவுடர் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். உதாரணத்துக்கு பாதாம் பவுடர் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா முந்திரியை பிடிச்சி அதை பவுடர் பண்ணி சேர்க்கலாம். இல்லைனா வறுத்த நிலக்கடலை இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கலாம். அப்படி இல்லைனா எள் இருக்குல்ல, அதை கூட பொடி பண்ணிட்டு சேர்க்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி பாதாம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன், ஒரு அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா இது போல தான் இருக்கும். இந்த மிக்சர் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், நம்ம நார்மல் லட்டு பிடிக்கிற மாதிரி ஹார்டாக இருக்காது. ஏன்னா வந்து ஹலீம் சீட்ஸ்க்கே அந்த ஒரு தன்மை இருக்குது. இது போல் லட்டுவை நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இதை நீங்கள் 15 நாளைக்கு தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. ஒன்றுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இந்த லட்டு சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டுவாங்க, ரொம்ப பெரிய உருண்டையாக கூட செய்யக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கான அளவு. ஒரு நாளைக்கு இந்த அளவு சைஸில் லட்டு சாப்பிட்டா போதும். இதில் ஹேர் க்ரோத், அதுக்கப்புறம் எலும்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை இந்த லட்டு சாப்பிட்டு பாதுகாத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கர்ப்பப்பையில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு இது வந்து நல்ல வந்து ஹெல்த் கொடுக்கும். பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா கூட இது வந்து சரிப்படுத்தும். ஸோ கட்டாயம் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கெட்டது பொருட்கள் சாப்பிடாம இது போல் நல்ல பொருட்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம்னாலே கெட்ட பொருட்கள் சாப்பிட மாட்டோம். அதே சமயம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் வழிவகுப்போம். ஸோ கட்டாயம் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.